நாம் தமிழ் விவசாய சின்னம் முடக்கமா? ஆமாங்க. ரொம்பவே எனக்குமே ஒரு தமிழ் உறவுனால ரொம்ப டென்ஷனா இருக்கு. இந்த சின்னத்த முடக்கத்து வந்து சதி நடந்திருக்கு. அதுவும் கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அப்படின்னு ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி தாங்க அது. அத வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் இப்ப ரீசென்ட்டா கேட்டு குடுத்துருக்காங்க. இது ரொம்ப கேவலமான விஷயம்னா, நடிகர் கமலஹாசன் ஆரம்பிச்ச மக்கள் நீதி மையத்துக்கு வந்து டார்ச் லைட் சின்னத்த குடுத்துருக்காங்க. ரொம்பவே எனக்கு வருத்தமா இருக்கு. இது திட்டமிட்ட சதியா? இல்ல பிஜேபி தூண்டலா? இல்ல திமுக கூட்டணிய வச்சு இப்படி பண்றாங்களா மறைமுகம்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து தமிழ் வந்தா நீங்க மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. டீட்டெயில் உள்ள வாங்க போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போனா, நாம் தமிழ் கட்சி சின்ன முடக்கமா? ஆமாங்க. கடந்த 2 நாட்களா வந்து பரபரப்பா போயிட்டு நியூஸ் இதுதான். என்னன்னா, அந்த சேனல வந்து முடக்கம் பண்ணல. ஏன்னா வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி. மாநில கட்சின்னு சொல்லலாம். மாநில கட்சியில ஒரு சின்ன கட்சி. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அவங்க தொடர்ந்து 4 எலக்ஷன் சந்திச்சு வராங்க. 2019 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 21 நாடாளுமன்ற தேர்தல். 23ல வந்த உள்ளாட்சி தேர்தல், நகரமன்ற தேர்தல் 2மே வந்து போட்டி போட்டுருக்காங்க. எல்லாத்துலயுமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க மெழுகுவர்த்தி சின்னம் இருந்தது. அத குடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரே சொன்னாரு, சீமான் என் சின்னம் வந்து எது ரொம்ப மங்கி போய்க்குதோ கீழே சொல்றாரு. அதே போல தான் அந்த விவசாய சின்னம் தான் குடுத்தாங்க. இப்ப என்ன அந்த சின்னத்துக்கும் பிரச்சனைனா, இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 7% நெருங்கிட்டாங்க ஓட்டு. 8% வந்துருவாங்க கொஞ்ச நேரத்த விட்டா. இப்போ வரும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்பி ஏதாச்சும் ஒரு இடத்த புடிச்சிருவாங்க. நிறைய இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னா, அவங்க வந்து ஓட்ட பிரிச்சிருவாங்க. இல்ல வந்து பிஜேபிக்கு போக மாட்டேன். இல்ல டிஎம்கே எல்லா கட்சியுமே கூட்டத்துல வைக்கிறாங்க. இந்த கட்சியை முடக்கத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து இந்த கட்சி வந்து பெங்களூர் பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி இதான் வந்து பெங்களூர்ல வீரா ரெட்டி அப்படின்ற வந்து ஒரு என்ஜிஓ வச்சிருந்தாரு. அவர் தான் பிற்காலத்துல வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்ண எப்போ ஸ்டார்ட் பண்ணா கடந்த 2 வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிட்டு நாங்க வந்து ஒரு 11 ஸ்டேட்ல நிக்க போறோம். அதுல தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட்டு. நாங்க வந்து மாநில கட்சியை உருவெடுக்க போறோம். சொல்லலாம். சரி, இவங்க எங்க இருந்து குதிச்சு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயும் இல்லைங்க. அதே பிஜேபி இருந்து குதிச்சு வந்த ஆள் தான் இவரு. இவர் உள்நோக்கத்துக்காக வந்து தமிழ்நாட்டு நாம் தமிழ் முடக்கத்துக்காக வந்து பிஜேபி தூண்டி விட்டு இவர் வந்து சின்னத்தை கேட்டிருக்காரா? இல்ல எதாச்சும் நடந்தான்னு தெரியல. கரெக்டா இந்த சொல்ற அந்த பாரதிய ஐக்கிய பார்ட்டி இதுதான் அவருடைய பேரு. விவசாய சின்னத்தை வந்து உடனே கொடுத்துட்டாங்க. சரி, ஏன் ஏன்ப்பா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இவங்க நாம் தமிழுக்கு கேட்கும்போது, இது வந்து மாநில கட்சி இல்ல. மாநில இந்தியா பூரா இருக்கிற ஒரு மாநில கட்சி. இது சின்ன ஒரு ஸ்டேட் கிடையாது. இந்தியாவில கூட ஒரு பெரிய கட்சி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்தாலும் இப்ப என்ன பிரச்சனை ஆகும்னு கேட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து மக்கள் நீதி மையம் இருக்கு இல்லையா? அவங்க வந்து போட்டியிடும் போது என்ன கொடுத்தாங்கன்னா, டார்ச் லைட் தான் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து அதே கொடுக்குறாங்க. இப்போ அதையும் தாண்டி இப்ப டிடிவி தினகரன் இருக்காரு இல்லையா? அவருக்கு வந்து குக்கர் சின்னம் வந்து கொடுக்குறாங்க ரெகுலரா. இப்போ அதே மாதிரி இப்ப நாம் தமிழ் வந்து 2011 எலெக்ஷன் ஆரம்பிச்சு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துக்கு அப்புறமே வந்து தொடர்ந்து இவங்க 4 வருஷம் தொடர்ந்து போட்டி போட்டு வராங்க. 1% ஓட்டு இருந்த இவங்க கிட்டத்தட்ட இப்ப 8% நெருங்கி வந்துட்டாங்க. இப்ப இந்த 24 வந்து கொடுத்ததுனால கண்டிப்பா வேணுமே திட்டமிட்டு செய்த நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தமிழுக்காக போராடுறாரு. அது இல்லாம வந்து தமிழ்நாட்டு தமிழ் தான் ஆளுன்னு சொல்றாரு. அந்த கோவமோட மேல வந்து பிஜேபி ஓட்டு போவாததுக்கு இவர்தான் முக்கிய காரணம். ஏன்னா இவர் அங்க அரசியல் மேல டார்கெட் பண்ற ரெண்டே இது, ஒண்ணு பிஜேபி, ஒண்ணு திமுக தான். ஒரு அது அவங்களுக்கு தூண்டலோட இருந்திருக்கலாம். சரி, இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா, நாம் தமிழ் கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவோம்னா, கண்டிப்பா வந்து போயிட்டு உச்சநீதிமன்றம் அணுகுவாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இது மாதிரி நாங்க வந்து 2 வருஷம் வந்திருக்கோம், இவ்வளவு ஓட்டு இவ்வளவு கிராசிங்ல வந்திருக்கோம், தொடர்ந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அவங்க வந்து அரசியல் சட்டத்திற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சி வந்து சின்னத்தை வந்து பெறணும் அப்படின்னா, இதுதான் என்னன்னா, குறைஞ்சது ஒரு சட்டமன்றத்தில் வந்து 3 இடங்களை பிடிக்கணும். அது இல்லாம 6% ஓட்டு வாங்கணும். எம்பி எலெக்ஷன் வந்து இவங்க போட்டி போட்ட நாம் தமிழ். அப்ப வந்து ஒரே ஒரு எம்பி மட்டும் இவங்க போயிருந்தாங்கன்னா, கண்டிப்பா சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சரி, இப்படியே போன என்ன கண்டா கண்டிப்பா இவங்க வந்து போய் உச்சநீதிமன்றம் நாடுவாங்க. உச்சநீதிமன்றம் நாம் தமிழ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ண கட்சி. இவங்க 4 வருஷத்தை வந்து அவங்களுடைய டேட்டா எடுத்து வைப்பாங்க. இவ்வளவு % ஓட்டு நாங்க வாங்கியிருக்கோம், இவ்வளவு கொள்கையில சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு புது சின்னம் கொடுத்தா நாங்க வந்து இப்ப குறுகிய காலத்துல வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஸோ அதையும் தாண்டி நாம் தமிழ் வந்து கீழே மறக்காம இது உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. தேர்தல் ஆணையம் விளையாடுதா? இல்ல பிஜேபி விளையாடுதா? இல்ல திமுக சேர்ந்துட்டு விளையாடுதா? இல்ல உச்சநீதிமன்றம் கண்டிப்பா நல்ல தீர்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம நாம் தமிழ் தம்பிகள், தமிழ் உறவுகள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இது உங்க ஆதரவு தாங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம். புது சின்னம் வருமா? இல்ல வேற சின்னம் கொடுப்பான பொறுத்து வந்து பார்ப்போம். நம்மளுமே ஆவலுடன் வெயிட் பண்றோம். நன்றி, வணக்கம்.